ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ரூடு பாய் ஃப்ரெண்டோட நெக்ஸ்ட் பாட்டை எடுத்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டில் போகலாம். நான் பேசுகிற வேட ரூடு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா எம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டில் போகலாம். சைடில் இருக்கிற நம்ம 3 பாய்ஸஸுமே நோட் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம ஜங்குக். இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி இவங்க 3 மெம்பர்ஸும் ஜாலியாக சிரிச்சு பேசுகிற இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஜங்குக்கு சுகாவோட திங்கிங் வருது. ஜங்குக்கு சுகா மட்டும்தானே ரொம்ப க்ளோஸ். சுகாவை தவிர வேறு யார்ட்டையும் நம்ம ஜங்குக்கு அந்தளவுக்கு பேசியிருக்கவும் மாட்டாரா. இப்போ இந்த பிளேஸில் ஃப்ரெண்ட்ஸாக இவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுற இந்த மூமெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் டூ கசின், அவங்க கசின் ஃப்ரெண்ட்ஸாகவே பழகிருந்துருப்பாங்க. இந்த மூமெண்ட்டில் இவங்க எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட நம்ம ஜங்குக்கு யோசிக்காமல் நேராக டேக்கிட்ட ரன் பண்ணபடி வருவாரா. இதை பார்த்து டேவோட மாம்ஷாக்காகி இவன் எடுக்க அவங்ககிட்ட இவ்வளோ வேகமாக போகிறான், அவன் எடு இவனை மறந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம டேவோட மாம் நேராக ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி டேக்கிட்ட வந்தோம். கரெக்டாக ப்ரீட் பண்ணபடி நம்ம ஜங்குக் டே பக்கத்தில் வந்து நின்னா ஹாரி ஜிமினா நம்ம டே 3 பர்சன்ஸுமே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுவாங்களா. இந்த மாதிரி நோட் பண்ணோம். என்னடா தானாக பிரச்சனை பண்ணதுக்கு வந்திருக்கானோ அப்படிங்கிற மாதிரி ஹாரி ஜிமினா கிட்ட கண்டிப்பாக நம்ம சிரித்து பேசணும்ல அந்த காண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு 3 பர்சன்ஸ் அப்படி நோட் பண்ணோம். டேயை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு நம்ம டேயே பார்த்துட்டு இருப்பாரா. அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம டேயுமே ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே இருக்காரு. எதுக்கு இவங்க வந்து நிற்கிறானுங்கிற மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கிட்ட நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. டக்குன்னு நம்ம டேயோட மாம் வந்து ஜங்குக்கு கிரிப்பை பிடிக்கிறாங்க. டேயாங்க நீ ஃபுட்டு சாப்பிடுடா, நான் ஜங்குக்கு ரூம்குள்ளே கூட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நான் ஒன்று டேக்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்கிறாரு. இந்தமாரி சொன்னால் நம்ம டே அப்படி சாப்பிட்டுட்டு இருந்த பிளேட்டெல்லாம் கீழே வச்சுட்டு அப்படியே எழுந்து நின்றுட்டு என்ன கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட வருவார். அந்த மாதிரி வந்தோம். ஜங்குக்கு லைட்டாக பயம் இருக்குது, இருந்தாலுமே அந்த பயத்தை அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எனக்கு உன்னோட மொபைல் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. எதுக்கு உன்னோட மொபைல் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கேட்பாரா. மொபைலை தர முடியாதா அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் வர கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டேன். டே வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு அவரோட மொபைலில் நம்ம ஜங்குக்கிட்ட கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்த ஜங்குக் டக்குன்னு டேயோட மொபைலில் பாஸ்வேர்டெல்லாம் எடுத்து போட்டு அப்புறம் கரெக்டாக 2-3 பர்சன்ஸுக்கு கால் பண்ணுற மாதிரி நம்பரை டைப் பண்ணுறாரு. கொஞ்சம் நம்பர்ஸ் மிஸ்டேக் ஆகுது. லாஸ்ட்டில் ஒரு நம்பர் டயல் பண்ணுவாரோ அது கரெக்டாக சுகாவுக்கு போகுது. இந்த மாதிரி சுகாவுக்கு போனால் இது என்னடா அண்ணா உடம்புலேருந்து நமக்கு கால் வருதுங்கிற மாதிரி சுகா அதை பிக் பண்ணிவிட்டு யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சுகா நீ இப்போ எங்கே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இப்படி டே பக்கத்தில் இருந்து பேசுவாரா. அந்த மாதிரி பேசுனா என்ன திமிரு பேத்தியா, என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஏன் மொபைலையே வாங்கி அவங்ககிட்ட பேசுவாடா நீ அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட அப்படியே வந்து நம்ம ஜங்குக்கு பேக்கப் பண்ணபடி நம்ம டே ஜங்குக்கோட நெக்கில் கிஸ் பண்ணபடி என் பேபி பக்கத்தில் உன் பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு என்கிட்டயே மொபைலை வாங்கி யார்கிட்ட ஃப்ளிட்டியாக பேசுறதுக்கு கால் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம டே கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் டேயை பிடிச்சி தள்ளிவிட்டு முதல்ல என்னை விட்டு தள்ளிடு, என்ன உன் பாட்டுக்கு வேகமாக வந்து ஹக் பண்ணிகிட்ருக்க, ஹக் பண்ணதுக்கு நான் அலோவ் பண்ணணும், என்னை டச் பண்ணதுக்கு நான் அலோவ் பண்ணணும், தேவையில்லாமல் டச் பண்ண என்ன பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மொபைலை எடுத்தபடியே கரெக்டாக நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து சுகா கிட்ட பேசினபடி நடப்பாரா. அந்த மாதிரி நடந்தா ஏன்டா டே ஏன் மொபைல்டா யார்கிட்டடா பேசிட்டு போகிற டே ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே ஜங்குக்கு ஃபாலோ பண்ணப்படி வேண்டாம். டேயோட மாம் நம்ம டேயை பிடிக்கிறாங்க. டே அவனுக்கு கொஞ்சம் செகண்டாவது ஃப்ரீ பண்ணி விட்றா, அவனோட ஃப்ரீடமை விட்டுட்டு நீயே பறிச்சிக்கிற, அவனுக்கு கொஞ்சமாவது ஃப்ரீடமாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு அப்படி, அப்போ தானே அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவான். நீ முதல்ல ரூமுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டதெல்லாம் போதும் ரூமுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஜங்குக்கு வந்து கொஞ்சம் தூரமாக வந்துருந்துக்கிட்டு நீ சேஃப் ஆகிட்டியா, உன்னை டவுட்டே பண்ணாரா அப்படி இப்படிங்கிற மாதிரி 1 by 1 சுகா கிட்ட கேட்கவும் சுகா வந்து எங்களை எதுவும் பண்ணல, கொஞ்சம் வான் பண்ணுற மாதிரி திட்டுனாரு. அப்புறம் வந்து பிரின்சிபல் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஓகே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது பிரின்சிபல் நிறைய பேசினார், அதெல்லாம் கேட்டு எங்களை ஃப்ரீ பண்ணி ஓகே பண்ணி விட்டுட்டாரு. ஆனால் நீ இப்போ எப்படி இருக்க, என்னெல்லாமோ வித்தியாசமாக பேசுகிற, ஒன்று ரொம்ப பனிஷ் பண்ணுறாங்களா. பனிஷ்மெண்ட்லாம் ஒன்றும் பண்ணலை, நான் உங்ககிட்ட பேசணும் போல் இருந்துச்சு, அது வேற அந்த பிளேஸில் உங்கள் 2 பேரையும் அப்படியே சிங்கிளாக விட்டுட்டு ரன் பண்ணபடி ஓட்டிட்டோம்ல, அதனால தான் ஒரு
ஒரு பெயினான மொமெண்ட்டில் உனக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினா, நீ எதுக்கும் பயப்படாத, நான் சேஃபாக தான் இருக்கிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கொஞ்சம் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு திரும்பினோம். ஜங்குக்கு பின்னாடியே தான் நம்மகிட்ட நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா நம்ம ஜங்குக்கிட்ட அப்படியே அந்த மொபைலை கரெக்டாக டேக்கிட்ட வந்து கொடுத்துட்டு டேயை கிராஸ் பண்ணபடி போக ட்ரை பண்ணுவாரா, இப்படி போகிற ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணி இழுத்து டேக்கு முன்னாடி நிற்க வைக்கிறாரு. இந்த மாதிரி நிற்க வச்சா நம்ம ஜங்குக்கு வந்து கோவமாகவே நம்ம டேயை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்க்குற அந்த பொசிஷனுக்கு நம்ம டேடா ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறியா, உன் ஃப்ரெண்டு கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ண என்கிட்ட சொல்லு பேபி, உன் ஃப்ரெண்டையும் தூக்கி கொண்டு வந்து என் ஹவுஸில் வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி டே சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக்கில் டேயை நோட் பண்ணால் சொல்கிறான், ரொம்ப மிஸ் பண்ணுற பொழுக்கு அவனை, நான் வேணா என் பாடி கார்ட்ஸ் மூலியமா உன் ஃப்ரெண்டு சுகாவை இந்த பிளேஸ்க்கு தூக்கிட்டு வர சொல்லட்டுமா, தேவையில்லாமல் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ப்ளே பண்ணிட்டேயா, நான் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு தெரியாது, நீ சிங்கிளாக இருக்க, ரொம்ப பெயினாக இருக்குன்னு நினச்சி தானே இந்த மாதிரி ஒரு பிளான் சொன்னேன், சரி பிளான் பிடிக்கலன்னு விட்டுரு, நீ ஏன் கூட ஹவுஸில் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணு, டைம் ஆகிடுச்சி வா ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கூட ஆன்ஸை பிடிச்சி அப்படியே ரூம் வரைக்கும் இழுத்துட்டு வருவார். டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இழுத்தா நம்ம ஜொங்குக்கு உள்ளே வரமாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறத பட்டுட்டு ஒரு புஷ்அப்பில் வேகமாக இழுக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ரூமுக்கு வெளியே நின்று நம்ம ஜொங்கு கரெக்டாக ரூமுக்குள்ளே வந்து நிற்பாரா, அந்த மாதிரி நின்று ஜொங்குக்கு பயங்கரமாக பயம் வருது. பயத்திலே நம்மகிட்ட நோட் பண்ணாட்டே அப்படியே ரூம் டோர் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக வந்து ஒரு சோஃபாவில் உட்காந்துருந்து கம்பெனி ஒர்க்லாம் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் ஜங்குக்குமே அப்படியே வந்து பெட்டில் உட்காந்துருக்காரு. உட்காந்துருந்து டேயே பார்த்துட்ருப்பாரா, இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டேடா ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே லேப்டாப்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பெட்டில் இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்குற நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. பார்த்துட்டு நேராக ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து பேபி நீ எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா, அப்புறம் ஏன்டா என்னை ஃபுல்லாக இக்னோர் பண்ணுற, இந்த லிப்பு இந்த ஐஸ் இந்த நோஸு வாவ் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக நம்மகிட்ட இந்த மாதிரி பேசிட்டு ஜங்குக்கோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ண பொசிஷன்லேயே ஜங்குக்கோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுவாரா. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு என்னடா பண்ணுற என்ன விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு கட்டுறாரு. பெட்டில் எழுந்து உட்காந்து இந்த மாதிரி கட்டுனா இது எல்லாமே நம்ம ஜங்குக்கூட ட்ரீமில் ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்த மாதிரி ட்ரீம் பார்த்துருக்காரு. அந்த மொமெண்ட்டுக்கு இந்த மாதிரி என்னை விட்றா என்ன எதுவும் பண்ணாதேனுங்கிற மாதிரி எழுந்து நின்று கட்டு வரா. இந்த மாதிரி கட்டுனோம். இந்த சோஃபாவில் உட்காந்துருந்த நம்ம டேடன் ஷாக் ஆகி என்ன ஏடா அவங்ககிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லேப்டாப் கீழே வச்சுட்டு கரெக்டாக வந்துட்டு என்னாச்சு ஜங்குக், யார் உன்னை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு அதை ரியாலிட்டி பண்ணி புரிஞ்சுக்கிறாரு. அது ஒரு ட்ரீமு. இந்த மாதிரியாடா நீ ட்ரீம் பார்ப்ப, இந்த மாதிரியா உனக்கு ட்ரீம் வரணுங்கிற மாதிரி ட்ரீம் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் பெட்டில் படுப்பாரா. இந்த மாதிரி படுத்தேன். இப்போ நம்மகிட்ட லேப்டாப்பை தூக்கி கொண்டு வந்து ஜங்குக் பக்கத்தில் பெட்டில் உட்காந்த பொசிஷன்லேயே ஜங்குக்கோட வேற சாஃப்டாக ஒரு ஹேண்ட்ஸில் ரப் பண்ணபடி இன்னொரு ஹேண்ட்ஸில் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜங்குக்கிட்டே நோட் பண்ணேன். நீ ஏதோ பேட் ட்ரீம் பார்த்துருப்ப போலுக்கு, அதான் பயப்படுற. நான் சைல்டில் பேட் ட்ரீம் பார்த்தேன். என்னோடய மாம் இந்த மாதிரி தான் அவங்க தைஸில் என்னை படுக்க வச்சுட்டு அப்படியே என் ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி என்னை நல்லா ஸ்லீப் பண்ண வைப்பாங்க. உன்னை என்னோடய டைஸில் படுக்க வைக்கலான்னு ட்ரை பண்ணால் நீ என்கிட்ட ஃபைட்டுக்கு வருவா, அதான் அந்த மாதிரி ஹேரை ரப் பண்ணி விட்றேன், உனக்கு பேட் ட்ரீம்லாம் வராது. நான் உன்னோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி உனக்கு எல்லாத்தையுமே குட் ட்ரீமாக நான் சேஞ்ச் பண்ணுறேன், அமைதியாக ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி பேசிக்கிட்டு ஜங்குக்கை பார்க்கவே இல்லை. ஃபுல்லாக லேப்டாப்பில் ஒர்க் பண்ணபடியே நம்ம ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி பேசுவாரா. இந்த மாதிரி பேசினோம். ஜங்குக்கு செம ஷாக்காக இருக்குது. இந்த மாதிரி பேசுகிறதும் என்னோடய மாமா என்னை இந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அந்த மாதிரி பார்த்துட்டாங்க, அதேமாரி நானும் உன்னை பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி ஒரு மாதிரி ஹெட்டை பிடிக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ஸ்லீப் ஆகுறாரு. இந்த மாதிரி ஜங்குக் ஸ்லீப் ஆகிட்டானுங்கிறத நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக வந்து ஜங்குக்கோட ஃபோர்கெட்டில் கேஸ் பண்ணிவிட்டு உன் ஹார்ட்டுக்குள்ளே எப்படிடா வரப்போகிறேன் எனக்கு தெரியலையே, என்னை பார்த்தா எத்தனையோ பர்சன்ஸ் என்கிட்ட டேட் பண்ண, ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ண,
ஏன் மேரேஜ் கூட பண்ணுற அளவுக்கு நிறைய ப்ரொப்போஸலை நான் பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு என் ஹார்ட்டுக்கும் அங்கே இருந்த ஒரு பர்சன்ஸை கூட பிடிக்கவே இல்லை. உன்னை தான் பிடிச்சிருந்துச்சி, உன்னை தான் திங்க் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் நான் எப்படி அத்தனை பர்சன்ஸை இக்னோர் பண்ணினோ அதே மாதிரி இப்போ நீ என்னை இக்னோர் பண்ணுற. இந்த மொமெண்ட்டுக்கு கொஞ்சம் பெயினாக இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே லேப்டாப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கை லைட்டாக ஹக் பண்ண பொசிஷன்லேயே நம்ம டே ஸ்லீப் பண்ணுவாரா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகி நம்ம ஜங்குக்கு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். டேயோட செஸ்ஸில் தான் நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் இருக்குது. நம்ம ஜங்குக்கு இப்போ நம்ம டேயை ஹக் பண்ண பொசிஷனில் ஒரு ஹேண்ட்ஸ் ஒரு லெக்கெல்லாம் தூக்கி போட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ண பொசிஷனில் தான் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நம்ம டேயை ஹக் பண்ண பொசிஷனில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட் ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு டக்குன்னு டேயை விட்டு எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு அப்படியே பெட்டில் அமைதியாக உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி உட்காந்துருந்தான். இந்த மாதிரி ஜங்குக்கு எழுந்ததை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு என்ன ஜங்குக்கு ஸ்லீப்பிங் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் டேயை பாப்பாரா அந்த மாதிரி பார்த்தா சரி டென்ஷன் ஆகாட்டா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறேங்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணபடி வெளியே வந்தேன். நம்ம ஜங்குக்குமே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. ஸ்கூலுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். நம்ம டே நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு நீ இன்றைக்கி எங்கேயும் போகாண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அந்த மாதிரி சொன்னால் நான் ஸ்கூலுக்கு போவேன். நேற்று நான் உன்னை ஸ்கூலுக்கு தானே அனுப்புனேன். நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போன ஒர்க்கெலாம் பார்த்தேன். இனி உன்னை ஸ்கூலுக்கு என்னால் அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கொஞ்சம் கோவமாட்டிட்டேன். அதெல்லாம் முடியாது, என்ன நீ ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது, நான் போகிறது போவேன் அப்படிங்கிற மாதிரி செமையாக கோவமாக திட்டினபடி ஸ்கூலுக்கான பேக்ஸ் அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறாரோ அந்த மாதிரி எடுத்தேன். டே ஜங்குக்கோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னால் நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியாடா, என்னடா நினச்சிட்டு இருக்க நீ, என்னை இன்றைக்கும் என்னை சீட் பண்ணி ஏமாற்றிட்டு எங்கேயாவது தப்பிச்சு போகலான்னு நினைக்கிறியா. இங்கே பாரு ஜங்குக், என்கிட்டேருந்து எங்கேயாவது தப்பிச்சு போகணும், என்னை சீட் பண்ணி ஏமாற்றணும்னு ஏதாவது ப்ளே பண்ணணும்னு வச்சுக்கோங்க, உன்னை பிளாக்மெயில் பண்ண யாருமே கிடையாது. ஆனால் உன்னோட சேஃப்டியும் உன்னோட ஹெல்த்தையும் உனக்காகவே உன்னை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்க 2 பர்சன்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பிரின்ஸ்பலையும் சரி சுகாவையும் சரி என்ன மாதிரி கவனிப்பேன், என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவேனே தெரியாது. உன் கண்ணு முன்னாடியே துடிக்க துடிக்க பனிஷ்மெண்ட் பண்ணுவேன்டா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கோமா பேசுவாரா. இந்த மாதிரி பேசுனா நம்ம ஜங்குக்கு லைட்டாக நர்வஸில் சுகாவையும் பிரின்ஸ்பலையும் வச்சு பேசுகிறத பார்த்துட்டு ஒரு பயத்துலேயே நம்மகிட்ட என்ன பண்ணால் பிளாக்மெயில் பண்ண யாருமே இல்லை, என்னை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும்டா உன்னை பிளாக்மெயில் பண்ணதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நான் அமைதியாக தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன், என்னை டென்ஷன் ஆக்காத, ஆனால் நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு இப்படி டேக்கு 2 பேரும் ஃபைட் பண்ணுறத டேயோட மாமா அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டேயும் ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஏன் என் பையனை பயமுறுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஹக் பண்ணா, எது பையனா அப்போ நான் யார் அப்படிங்கிற மாதிரி டேயோட மாமா நோட் பண்ணா, இப்போதைக்கு வேண்டாண்டா என் பையன் என் செல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏமா ட்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட டேரியை வெயிட் பண்ணான். என்ன ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு, நீங்களாவது சொல்லுங்கள், நான் ஸ்கூலுக்கு போகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டா அவன் ஸ்கூலுக்கு தானடா போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அவன் நேற்றே தப்பிச்சு போயிட்டான், இன்றைக்கே தப்பிச்சு போவா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனான். ஜங்கு கூட ஃபேஸிட்டேயோட மாம் கப்பனபடி, நீ தப்பிச்சுலாம் வர போறியா, அப்படிலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பேட் பிஹேவியர், நானே உன்னை ஸ்கூலில் கொண்டு விடுறேன், நானே உன்னை பிக்கப் பண்ணுறேன், ட்ராப் பிக்கப் 2யுமே மாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லுவாங்களா. அந்த மாதிரி சொன்னால் மாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டேயோட மாமா நோட் பண்ணோம். ஆமாம் என் செல்லம், நான் தான் உன்னோட மாம், வா நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி டேயோட ரூமை விட்டு டேயோட மாம் வெளியே கூப்பிட்டு வந்தா டேயோட மாமா நான் ஆன்சர் டே பிடிக்கிறாரு. உனக்கு அவனை பற்றி தெரியாது, அவன் ஏதோ ட்ராமாவாக ப்ளே பண்ணிகிட்ருக்கான், அவன் இந்த மாதிரி க்ரை பண்ணி கொஞ்சம் சிம்மதியாக பேசுகிறதெல்லாம் வச்சுக்கிட்டு அவனை எங்கேயும் கொண்டு போய் விடாதீங்க, அவன் மட்டும் எங்கேயாவது போயிட்டான், அவன் எங்கேயும் போக மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஜங்கு கண்டிப்பாக எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டான், இந்த டைம் எங்கேயும் போக மாட்டான், அவன் மாமுக்கு அவன் ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பான். இல்லை ஜங்குக், எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடு, நீ கண்டிப்பாக ஸ்கூலில் தான் இருப்ப, மாம் ஈவினிங் உன்னை பிக்கப் பண்ணட்டேண்டியும் நீ மாமுக்காக வெயிட் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணுன்ட்டு மாம்ன்ட்டு டேயோட மாம் பேசுகிறதெல்லாம் கேட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜங்குக்கு டேயோட மாமோட ஆன்சரை அப்படி ஹோல்ட் பண்ணபடி
ப்ராமிஸ் பண்ணுறேன் மாம், நான் நீங்கள் வரட்டுண்டியும் ஸ்கூல்லே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்கிறது கேட்டு நம்ம டேக்கே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஏன்டா டேய், நான் காட்டு கற்று கற்றுனேன், உன் பின்னாடி பைத்தியமாக சுற்றுனேன், பொக்கையை கொடுக்க சொல்ல தூக்கி எறிஞ்சேன், சாக்லேட்டை கொடுக்க சொல்ல பிச்சு எறிஞ்சேன், நிறைய விதவிதமாக காஸ்ட்லி கிஃப்டெல்லாம் கொடுத்தேன், என் கண்ணு முன்னாடி அவள்கிட்ட போட்டு உடைச்சேன். இப்போ என்னன்னா நான் உன்னை தூக்கிட்டு வந்து மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி என்னெல்லாமோ நான் உன்னை பண்ணியும் எப்போவாவது என்கிட்ட இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு சொன்னியாடா, இல்லை இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு சொன்னியாடா, என்ன இது திட்டுனே, இப்போ என் மாமக்கிட்ட ப்ராமிஸாடா பண்ணி கொடுக்குறேன் நீ அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பொங்குறாரு. நம்மகிட்டே பொங்கணும் என்ன மூமெண்ட் ஜிம்மினாவை ஹாரி நோட் பண்ணிட்டு, பாட்டியாடா டேக்கு எந்த அளவுக்கு சொல்ல செட்டி பக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டா அப்படி சொல்கிற பாத்தியா, டேயோட மாமு ஜங்கு கூட மாமா ஆயிட்டாங்களா அந்த காண்டு, போடா குறைக்கி ஜங்குக்கு டேயோட மாமுக்கு ப்ராமிஸ்லாம் அவரை பண்ணி கொடுக்குறாரா, அந்த கோவம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜெலஸு பொசசிவு அப்புறம் கோவம் எல்லாமே நம்ம டேக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், போட்டு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணது தள்ளி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே வந்து இந்த ஆன்சர் பிரேக் பண்ணி பிரித்து விட்டுட்டு, நான் தாம்மா உன் சன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா, டே எனக்கு தெரியும்டா, உன்னை நான் போட் பண்ண டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நீ என் கூட தான் இருக்க, ஆனால் எனக்கு இப்போ தானே நீவா இன்னொரு பேபி கிடச்சிருக்கு, இன்னொரு பேபி கூட தான் நான் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், மா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட மாமா நோட் பண்ணோம். டேயோட டேடுமே கரெக்டாக ஜங்குக்கிட்ட வந்துட்டு, ஜங்குக்கு ஸ்கூலுக்கு போகிறானா, இந்தாடா பாக்கெட் மணின்னு சொல்லிட்டு மணிலாம் கொடுக்குறாங்க, உனக்கு ஏதாவது திங்ஸ் வேணுமா சொல்லு, பாடி கார்ட்ஸ்கிட்ட சொல்லி உனக்கு வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட ஹேரெல்லாம் ரப் பண்ணபடி, சமட்டு பையனாக ஸ்கூலுக்கு போகணும், நல்லா படிக்கணும், நல்லா டீச்சர்ஸு பிரின்ஸிபல் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், நல்லா ஸ்போர்ட்ஸில் விளையாடணும், அப்புறம் சமட்டு பையனாக ஸ்கூல்லேருந்து ஹவுஸுக்கு வந்துடணுன்னா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி மாமும் டேடும் மாற்றி நம்ம ஜங்குக்கிட்ட லவ் கட்டுற மூமெண்ட்டை பண்ணிட்டு, அப்போ இன்னிலேருந்து எனக்கு என் மாமும் டேடும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி டேய் நோட் பண்ணா, ஆமாண்டா மச்சான், உனக்கு இன்னிலேருந்து உன் மாமன் டேடும் கிடையாது, ஜங்குக்கு வந்து அடாப்ட் பண்ணி எடுத்துட்டாங்க உன் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு நம்மகிட்ட கோவம் மறைப்பார இந்த மாதிரி மறைச்சா, சரி விட்றா அவன்டா அமைதியாக உன் மாம் டேடு பக்கத்தில் நிற்கிறான்ல, ஏதாவது ப்ராப்ளமாக பண்ணுறான், இதே இந்த வேட் செலட்டி நீ சொல்லிப்பாரு, இந்நேரத்துக்கு இங்கே ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஹாரி சொல்லி சிரிச்சா, கண்டிப்பாக ஹாரி, நான் மட்டும் இப்போ இந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட போய் பேசினேன்னு வச்சுக்கோங்க, ஏன்டா டே இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்டேனாடா, அவங்ககிட்ட எதாவது சொன்னேனாடா, உனக்கு ஏன்டா நான் ப்ராமிஸ் பண்ணணும், ஏன்டா என்ன டச் பண்ணுற, இந்த மாதிரிலாம் பேசினேன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுடானுங்கிற மாதிரி என்னையே மிரட்டுவான்டா அப்படிங்கிற மாதிரி டேன்னு படி சொல்லிக்கிட்டு ஜொங்குக்கே நோட் பண்ணான். இப்போ அந்த ஹவுஸுக்குள்ள ஒரு கேர்ள் என்ட்ராகிறா, ஆண்டி அங்கிள் எங்கே இருக்கிறீங்க, முதல்ல அந்த டே எங்கே அப்படிங்கிற மாதிரி கொத்தினபடியே ஒரு கேர்ள் என்ட்ராவாளா, இந்த மாதிரி என்ட்ராக இருந்துட்டு, டேய் இந்த சைக்கோ யார்டா கால் பண்ணி கூப்பிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே அங்கா நான் சொல்ல மறந்துட்டடா, நைட்டு தாண்டா என்னோட மாமு நம்ம கசின் சிஸ்டருக்கு கால் பண்ணி, நீ ஒரு பையனை ஹவுஸுக்கு கூட்டு வந்துருக்க, அந்த பையனோட சத்தம் தான் ஹவுஸ் முழுக்க கேட்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கடா, ஏன்டா அப்படி சொல்கிற, ஆமாம் உன்கிட்ட அவனை இது ஃபைட் பண்ணாமல அந்த சவுண்டு மட்டுமும் எல்லா பக்கமும் எக்கோவாக அடிச்சிச்சா, அந்த நேரத்தில் தான் அவள் கால் பண்ணியிருந்தா, யாரை இந்த மாதிரி ஹவுஸுக்குள்ளே கட்டுனதுன்னு கேட்டாளா, என் மாமா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, உன்கிட்ட கம்பெனிக்கு போக சொல்லணும்னு நினச்சி எல்லாமே மறந்து போச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஹாரி சொன்னான். இந்த சைக்கோ என் உயிரை மட்டும் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே நோட் பண்ணோம். டே ஜங்குக்கு டேயோட பேரண்ட்ஸு ஜிம்மினா ஹாரி எல்லாரும் ஸ்டெப்புக்கிட்ட நிற்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு நேர வேகமாக வந்து டேயோட ஷார்ட்டை கிரிப்பாக அந்த கேர்ள் பிடிக்கிறோம். அந்த கேர்ளோட நேமை நம்ம லாரான்னு வச்சுப்போம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஏன்டா டே என்னை சீட் பண்ணி ஏமாட்டலாம் நினச்சியாடா, நான் உன்ட்ட என்னடா சொல்லிட்டு போனேன், நீ என்னதான் மேரேஜ் பண்ணணும் என்னதான் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு என் பிக்கெல்லாம் ரூம் முழுக்க வச்சோம்ல, எங்கடா என் பிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் லவ் பண்ணி ரூம் முழுக்க பிக்கை அவர் தான் வச்சுக்கணும், ஆனால் இவளே ரூமில் ஒரு பிளேஸ் விடாமல் எல்லா பிளேஸ்லையும் இவளோட பிக்கை வச்சுட்டு டெய்லி நீ இந்த பிக்கை தான் பார்க்கணும், இந்த பிக்கை பார்த்து டெய்லி நீ லவ் பண்ணணுன்ட்டு நம்ம டேயை படாத படுப்படுத்திருப்பா. லாரா ஹவுஸை விட்டு வெளியே போக தெரியும் ரொம்ப அமைதியாக நம்மகிட்டே இருந்துட்டு போன அடுத்த செகண்டே அவ்வளோ பிக்ஸு அவளத்தையும் கலட்டி டஸ்ட்பினில் போட்டுருந்துருப்பாரு.
இப்போ அந்த ரூம்குள்ளே வந்து பார்த்தா ஜங்குக்கோட பிக் தான் ஒரு 3 பிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஜங்குக்கோட பிக்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு காண்டாகி அந்த பிக்ஸை அப்படியே எடுத்துகிட்டு வந்து, இந்த பிக்ஸ் எல்லாம் எதுக்குடா அங்கே வச்சுருக்க, ஏன் பிக்ஸ் எல்லாம் எங்கடா போச்சு, இந்த மாதிரி டேட்டி பிக்ஸ் எல்லாம் ஏன் வச்சுனுங்கிற மாதிரி ஜங்குக்கோட பிக்ஸை கீழே போட போவாளா, இந்த மாதிரி போகிறத பார்த்துட்டு காண்டாகி அந்த பிக்ஸ் எல்லாத்தையுமே லாராவோட ஹேண்ட்ஸ்லேருந்து வாங்குறாரு. தேவையில்லாமல் ஏதாவது ப்ளே பண்ணாட்ட லாரா, அவ்வளவு நான் என் ரூம் கிளைட்டுக்கு நீ போன முதல்ல அப்படிங்கிற மாதிரி திட்டுனேன். டேயாங் நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆண்டி எனக்கு எல்லாத்தையுமே கால் பண்ணி சொல்லிட்டாங்க, யாரையோ ஒரு பர்சண்ட்டை நீ ரூம்குள்ளேயும் ஹவுஸ்குள்ளேயும் கூட்டுன்னு இருக்காமே, ரூம்குள்ளே தான் அந்த பர்சன்ட் இருக்காங்களாமே, யார் அந்த பர்சன்ட், யாரடா கூட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம காண்டில் இந்த மாதிரி கட்டிட்டு இருந்தேன். ஜொங்குக்கு எப்படிட்டேயோட மாம்கிட்ட நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு பிக்கை வேற பார்த்துருப்பல, அதே லுக்கில் இருக்க நம்ம ஜொங்குக்கையும் நோட் பண்ணிவிட்டு, நீடாண்டா உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா, எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் பாய் ஃப்ரெண்டை நீ கரெக்ட் பண்ணுவாடா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி லாரா பேசுவாளா, இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு போச்சு போச்சு. நம்ம ஜங்குக்கு இப்போ என்ன பண்ண போகிறானே தெரியல. அவன் ஒன்றும் பண்ண மாட்டான்டா. அவன் என்ன தெரியுமா சொல்லுமா, யாரடி பாய் ஃப்ரெண்டு, அவன்லாம் ஒன்றும் என் பாய் ஃப்ரெண்டு கிடையாது, வேணா அவன் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி சீமினாவை ஹரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு இப்போவும் காண்டாகி சீமினாவே ஹரி நோட் பண்ணாடா மச்சான், நாங்கள் உண்மையை தாண்டா சொல்கிறோம், இந்த கற்றுனதுக்கு ஜங்கு கண்டிப்பாக இப்போ நேரத்துக்கு என் பாய் ஃப்ரெண்டை என்னை திட்டுறேன்னு கேட்டிருக்கணும், கேட்டானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். வேகமாக ஒரு ஸ்லாப்பு விழுது. இந்த மாதிரி விழுந்தா நம்மகிட்டே ஜிமினா ஹாரி நம்மகிட்டயோட பேரண்ட்ஸு ஷாக் ஆனோம். லாராவே ஷாக் ஆகி சீட்ஸில் ஹேண்ட்ஸை வச்சு படி ஜொங்குக்கு நோட் பண்ணா, என்னடி ஹவுஸுக்குள்ளே வந்தோடனே டாக் மாட்டி குலைச்சிக்கிட்டு இருக்க, நீ குலைக்கிறதா இருந்தால் அண்ணா நிற்கிற மாதிரி அவங்ககிட்ட போய் கொலை, என்கிட்ட வந்து எதையாவது பேசினேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பிடிச்சி இறுக்கியே உன்னை கீல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி லாராவை மிரட்டிட்டு, மேம் டேட் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வேகமாக ஸ்டெப்லேருந்து கிளறுங்கண்ணா, டேய் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு திரும்பவும் ஃபைட்டுக்கு கூப்பிடுவாளா, டேன்னு இப்படி கூப்பிட்றத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பி லாராவை பார்த்து ஒரு முறை தான் அந்த லுக்குக்கே லாரா டக்குன்னு மவுட்டை க்ளோஸ் பண்ணா, சும்மா என்கிட்ட வந்து கட்டிக்கிட்டு காடு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே நம்ம ஜங்குக்கு நேராக வெளியே போகிறத பார்த்துட்டு, ஐயோ என் பேபி ஒட்டையில் போகுதுடா, சிங்கிளாக போகுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேவே ரன் பண்ணபடி கரெக்டாக வெளியே போகிற ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்பாரா, இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குவோம். ஏன் பேபி இப்படிலாம் கோவப்படுற, ஸ்கூலுக்கு தானே போகிற, அதான் மாம் டாட் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, வேணா உன்னை கொண்டு ட்ரா பண்ணுறேன், எனக்கு போக தெரியும், அதெல்லாம் முடியாது, நான் தான் உன்னை ட்ராப் பண்ணுவேன், டே ஜிமின் ஹாரி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். 2 பேரும் நம்ம பக்கத்தில் இருந்துன்னா, பேபி ஸ்கூலுக்கு போகிட்டு வாங்க நம்ம ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு நம்ம கம்பெனிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூட கணிச கிரிப்பை பிடிச்சி இழுக்கிறாரு, என்னை விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு டேக்கிட்ட ஃபைட் பண்ணால், அதெல்லாம் முடியாது பேபி, ஸ்கூலுக்கு தானே போகணும், ஹஸ்பண்டு கூப்பிட்டு போகிறேன் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து வேகமாக இழுத்து கொண்டு காருக்குள்ளே உட்கார வச்சு நேராக ஸ்கூலுக்கே கூட்டு வர்றாரு. இப்போ ஸ்கூலில் நம்ம ஜொங்கு கம்பி எழுந்து போகலான்ங்கிற மாரி காரை விட்டு வெளியே வருவார். அந்த மாதிரி வந்தால் நம்ம டேயோட பாடி கார்ட்ஸில் ஒரு 3 மெம்பர்ஸை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும் 3 பர்சன்ஸும் கரெக்டாக ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணிட்டு வர்றத நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி காருக்குள்ளே இருக்கிற டேயை நோட் பண்ணிவிட்டு நேராக டேக்கிட்ட வர்றாரு. எதுக்காக இந்த மாதிரி உன் 3 பர்சன்ஸ் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, உன்னோட 3 பாடி கார்ட்ஸ் எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு செம கோவமாக கேட்டோம். பேபி உன்னை ஒரு டைம் நம்பி ஸ்கூலில் கொண்டு விட்டதுக்கு தான் நீ என்னையே ட்ரீட் பண்ணிவிட்டு அதர் பிளேஸ்க்கு போகிற அளவுக்கு திங்க் பண்ணிட்ட, அதனால இனி நான் உன்னை நம்ப மாட்டேன், என் பாடி கார்ட்ஸோட ப்ராடக்ட்ல இருந்தால் நீ இந்த ஸ்கூலில் இருக்கிற, நீ என்னென்ன பண்ணுற ஏது எது பண்ணுறனுங்கிறத இன்ச்சு பை இன்ச்சாக நோட் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அவங்க கண்ணில் இருந்து தப்பி நீ எங்கேயாவது போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு கால் எனக்கு வந்துடும், ஜங்குக் மிஸ்ஸிங்ட்டு. அப்புறம் பார்த்துக்கோ, நான் ஆல்ரெடி பிளாக்மெயில் ஒன்றை பண்ணிட்டேன், அதை கண்டிப்பாக பண்ணுவேன். இந்த டேயோட கேரக்டரை நீ முழுசாக பார்க்கவே இல்லை, பார்த்தா இந்த மாதிரி நீ என்கிட்ட ஃபைட் பண்ணவும் மாட்டேன். ஓகே பேபி, ஸ்கூலுக்கு போ. டேய் பேபி எங்கே இருந்தாலும் சரி, பேபியை விட்டு ஒரு 10 ஸ்டெப் தள்ளியே இருங்க. பேபி ஸ்கூலை தாண்டி வர எங்கேயாவது போனான்னு வச்சுக்கோங்களேன், 1 கால் மீ, எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணிடுங்க, ஓகே? அப்புறம் அப்பப்போ நான் கால் பண்ணி என் பேபி என்ன பண்ணுதுன்னு கேட்பேன், இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். எவனாவது ஒரு கிளாஸ் சொதப்பினீங்க, உங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் பண்ணுறது தெரியும்ல,
செதுக்கிருவேன் அவ்வளோ வெறியும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த கார் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேய் கார் எடு அப்படிங்கிற மாரி சொல்லவும் கார் அங்கேருந்து கிளம்புனா டேய் 3 மெம்பர்ஸ் இங்கேருந்து போங்கடா அப்படிங்கிற மாரி நம்ம ஜொங்குக்கு சொன்னால் யார் பாஸுக்கிட்ட பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறது அதெல்லாம் முடியாது நீங்கள் போங்க உங்களை ஃபாலோ பண்ணபடி தான் நாங்களும் வருவோம் அப்படிங்கிற மாரி சொன்னோம். ஜொங்குக்கு வேறு வழி இல்லாமல் ஸ்கூலுக்குள்ள நின்றான்னா ஜொங்குக்கு டேய் சொன்ன மாட்டி ஒரு 10 ஸ்டெப் தள்ளி தான் நம்மகிட்டையோட பாடி கார்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. 3 மெம்பர்ஸ் இந்த மாதிரி வந்தால் சுகா இதை நோட் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்னடா பண்ண சொல்கிறந்துட்டே என்னை டார்ச்சர் பண்ணுறான். வார கோவத்துக்கு ஒரு நைஃப் எடுத்துகிட்டே ஹிப்பில் எக்கச்சக்க டைமும் சொர்க்கணும் போல் வருது அப்படிங்கிற மாட்டிகிட்டே கீல் பண்ணுற அளவுக்கு எமோஷ்னலாக கோவமெல்லாம் பேசுகிறாரு. டேய் ஏன்டா இந்த மாதிரி பேசுகிற போடா எவ்வளோ டென்ஷன் ஆகுது தெரியுமா. நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம்னு ஸ்கூலுக்கு வேண்டாம் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறேன் என்ன கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும் நான் என்னென்ன பண்ணுறேனுங்கிறத நோட் பண்ணதுக்கு இந்த 3 பர்சன்ஸை என்கிட்ட விட்டுட்டு போயிருக்கான்.